எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெவ்வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறோம். சரி, ஆல்மோஸ்ட் வந்து எஸ்ஐ அண்ட் பிசி எல்லாமே ஈவெண்ட் சேம் தான். பிசி எஸ்ஐ எல்லாமே ஈவெண்ட் சேம் தான் அதில் வரும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து 1500 meters ஃபார் மென் கேட்டகரி. அவங்களுக்கு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes பிரேக் விட்டுரும். சரி, இன்பிட்வீன் பிரேக்கில் வந்து வாட்டர் இருக்குது, நீங்கள் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். முடிச்ச உடனே ஸ்டார் ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ரோப், லாங் ஜம்ப், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 400. ஓகேங்களா? அதேமாதிரி கேர்ள்ஸ் உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 400 meters வைப்பாங்க. 400 meters முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் லாங் ஜம்ப், அப்புறம் பால் த்ரோ, எது ஷார்ட் புட். நீங்கள் ஷார்ட் புட் போடுற ரெடினா ஷார்ட் புட் செக்டர் ரெடி, பால் த்ரோ போனால் பால் த்ரோ ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 200 meters எதனா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் எல்லா ஈவெண்ட்டும் ப்ரிப்பேர் ஆகிங்க. ரெடியாம்மா? உங்கள் ட்ராக்ல ஓடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ட்ராக்ல இந்த ட்ராக் கூட வரலாம். நீங்கள் ஸ்டார்டிங் இங்கே, ஃபினிஷிங் ஒரு ரவுண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. செகண்ட் ரவுண்டாக அந்த ரெட் கலர் ஃபிளாக் போய் முடிக்க போகிறீங்க. ரெடி? அத்லெட்ஸ் ஆன் யுவர் மார்க்.
ரவுண்டு கவுண்ட் பார்த்தோன்னா க்ரீன் கலர் இருக்குல்ல, க்ரீன்லேருந்து தான் கவுண்ட் ஓடணும். ஒரு 50 மீட்டர் பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டோட்டலாக 6 ரவுண்டு தான் ஓட போகிறோம். சரியா? அந்த க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. டோட்டலாக 6 ரவுண்டு எல்லாம் அதான் ஃபினிஷிங் ஸ்டார்டிங் எல்லாமே அங்கே தான். சரிங்களா? ரெடியாப்பா? இந்த ஸ்பைக்ஸ் என்ன போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் பார்த்து ஓடிங்க, பகலில் என்ன மெரிச்சிட்டு போகிறீங்க. ரெடி? அத்லெட்ஸ் ஆன் யுவர் மார்க். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ண ஸ்டார் அகாடமி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் என்னோட ஃப்ரெண்டு உதய் சார் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட வாலண்டியர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, ஆனால் பண்றப்ப எனக்கு அப்படி தெரியல. யாருமே என்னால் பண்ண முடியலன்னு எதையுமே பிரேக் பண்ணிட்டு பாதியில வந்துடல. எல்லாருமே என்ன பண்ணீங்க,
கம்ப்ளீட் பண்ணி. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ரிசல்ட்ன்றது ஆக்சுவலி இன்னைக்கு நடந்த ரிசல்ட் அவ்வளோதான். இது உங்க ஃபைனல் ரிசல்ட் தான் கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்தது அவ்வளோதான். அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் ட்ரைனிங்க்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் வேற. ஸோ இப்போதைக்கு என்ன இங்கே நடந்ததோ அதை பேஸ் பண்ணின ரிசல்ட், அதை பேஸ் பண்ணின சஜஷன் தான் நான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திவாகர்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரோப்ல அவர் சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்காரு. அண்ட் லாங் ஜம்ப்ல 3.72 மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. 3.8 பண்ணியிருந்தானா ஸ்டார் வாங்கிடலாம். 3.72 பண்ணியிருக்காரு. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். அண்ட் 400ல 73 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்காரு. ஸோ ரெகுலர் ட்ரைனிங் இருந்ததுன்னா எல்லாமே மாறிடும். ஸோ அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். Good evening, all. Good evening to all. First of all, I would like to thank you for management and my friend Uday sir, and then volunteers and then participants and all. In girls side, Deepika almost reach everything. கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார் கிட்ட போயிருக்காங்க. பட் உனக்கு என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணுமா? ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா மேபி நீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம். சரியா? ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே கிட்ட வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் வித்யா. ஆக்சுவலி வி ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் வித்யா. டபுள் ஸ்டார் இன் பால் த்ரோ பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி ப்ராக்டிஸ்னு இருக்குன்னா நல்லா பண்ணாங்க. அண்ட் தென் 200 மீட்டர் 400 மீட்டர் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக. பட் யூ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஒன்லி லாங் ஜம்ப். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓகேம்மா. அதர்வைஸ் நோ இஷ்யூ.